ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி பருப்பு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். 4-5 ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து பச்சை பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு துணியில் போட்டு காத்தார வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் சுக்கு பொடி அது ஒரு பிஞ்சு, பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு, இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பைத்தம்பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி. மிக்சர் மாதிரி இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். உப்பு போட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த துணியில் வந்து காத்தார வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். பொரித்து எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய்லாம் வெளில வந்துடும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் சுக்கு, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை மூக்கல்ல அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். சிம் ஃப்ளேமில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேடிக்கும், அப்படியே வெடிக்கும். இது சுக்கு, மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். மூக்கல்ல ஸ்நாக் ரெடி. அதுக்கப்புறமா வந்து பச்சை பட்டாணி செய்ய போகிறோம். அதையும் நைட்டே ஊற வச்சுக்கோங்க உப்பு போட்டு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்து இந்த மாதிரி காய வச்சுட்டு துணியில் போட்டு அப்படியே போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். இதையும் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். அப்படியே கொஞ்சம் தொலைவாக இருந்தே செய்யுங்க. அதுக்கப்புறம் நல்லா பொரிய வச்சு எடுத்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சுக்கு பொடி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். கொஞ்சோண்டு சீரகம் அதை வந்து கையில் அப்படியே நசுக்கி அதில் தூளாக போட்டுற வேண்டியது தான். போட்டிங்கன்னா ரெடி. அதுக்கப்புறம் கடலப்பருப்பையும் அதே மாதிரி தான் ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு எடுத்துகிட்டு பெருங்காயத்தூள், உப்பு, சுக்கு, மிளகாய்த்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கடலப்பருப்பு ஸ்நாக் ரெடி. இதை நம்ம ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து தீபாவளி ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்களும் செஞ்சு பார்த்து இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.